இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துர்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உனக்கு ரிங் எடுத்துட்டு வந்தப்பவே நான் உன் முகத்தை பார்த்தேன். ஒரு மாதிரி வாட்டமா தான் இருந்தது. அதுல இருந்தே தெரியுது உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு. என்னன்னு நீ என்கிட்ட சொல்லலனாலும் பரவாயில்ல. உன் அக்கா மாதிரி பிடிக்காத வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு நீ வாழாத. உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ வாழு. நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். சித்தி சொன்ன மாதிரி என் வாழ்க்கையை நான் தான் டிசைட் பண்ணணும். இன்னும் 2 நாள்ல நிச்சயதார்த்தம் வச்சிருக்காங்க. அதுல என்னால வேற ஒருத்தன் கூட ஜோடியா நிக்க முடியாது. மோதிரம் மாத்திக்கவும் முடியாது. இதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நம்ம இந்த வீட்டை விட்டு போறது தான் சரி. நான் கிளம்புறேன். நம்ம பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சொல்லு சந்திரா. நாம நினைச்ச மாதிரியே துர்கா வீட்டை விட்டு ஓடிட்டா. கண்டிப்பா அவ அந்த டிரைவர் நவீன பையல தான் பார்க்க போவா. நீங்க 2 பேரும் போய் அவளை மடக்கி ஒரு மரத்துல கட்டி போட்டு வைங்க. அப்புறம் பஞ்சாயத்தை கூட்டுங்க. அப்புறம் என் அக்காக்காரிய கூட்டிட்டு போய் நடந்த விஷயத்த சொல்லுங்க. அது அவளுக்கு பெருத்த அவமானமா இருக்கும். இதையே சாக்கா வச்சு அவ பேரை கெடுத்து நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம். சரி சந்திரா, அந்த துர்காவை பிடிக்கிறதுக்கான ஏற்பாடு நான் இப்பயே பண்றேன். வச்சிடறேன். எதுக்கு துர்கா என்ன இங்க வர சொன்ன? என்ன விஷயம்? நம்ம 2 பேரும் ஊரை விட்டு ஓடிடலாம் நவீன். அதுக்குதான் இங்க வர சொன்ன. நம்ம எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கலாம். என்ன துர்கா திடீர்னு ஓடி போயிடலாம்னு சொல்ற? ஏன் வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? ஆமா, இன்னும் 2 நாள்ல எனக்கு நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதை என்னால டாலரேட் பண்ணிக்க முடியல. அதான் ஓடி போலான்னு சொல்றேன். இல்ல துர்கா, அவசரப்பட்டு நம்ம எந்த முடிவும் எடுத்துட வேண்டாம். ஏற்கனவே நான் அவசரப்பட்டு உன் கழுத்துல தாலி கட்டினதுனாலதான் இப்போ நிறைய பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிஞ்சா அவரும் சத்தம் போடுவாரு. ராஜா தான் நம்ம 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காருல. அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற துர்கா? இல்ல நவீன், எங்க அம்மாவை பத்தி உனக்கு முழுசா தெரியாது. அவங்க ஒரு முடிவெடுத்தாங்கன்னா அதுல இருந்து மாறவே மாட்டாங்க. ரேவதி அக்கா கல்யாணத்துல நானே நேர்ல பார்த்தேன். ராஜா மாமா நல்லவர் தான். ஆனா அவரால எங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ண முடியல. என்ன பண்ண முடியும்? அதோட நிச்சயதார்த்தப்போ இன்னொருத்தன் பக்கத்துல என்னால நிக்க முடியாது. நீ கட்டின தாலியை கழுத்துல சுமந்துட்டு இன்னொருத்தன் கூட என்னால நிக்க முடியாது நவீன். எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. சரி, இருந்தாலும் ராஜாவுக்கு தெரியாம அவர் சொல்ல மீறி போறது சரியில்லை துர்கா. அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாரு. அதனால கொஞ்சம் யோசிச்சு செய்வோமே. டேய், இனிமே யோசிக்க எதுவும் இல்ல. நம்ம யாருக்கும் தெரியாம இங்க இருந்து போயிடுறது தான் நல்லது. வா போலாம். சரி, அந்த பேக் கொடு. வா போலாம். என்ன ஊரை விட்டு போக முடிவு எடுத்தாச்சா? ஏய், யார் நீங்க? நாங்க எங்கேயோ போறோம், என்னவோ பண்றோம். அதை கேட்க நீங்க யாரு? டேய், நீங்க ஊரை விட்டு போகாம இருக்கதான் நாங்க வந்திருக்கோம். இனிமேல் நீங்க எங்கேயும் போக முடியாது. ஏய், என்ன கலாட்டா பண்ண வந்திருக்கீங்களா? மரியாதையா வழிய விடுங்கடா. ஏய், நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம். நாங்க சொல்றதான் நீங்க கேட்கணும். மரியாதையா எங்க கூட வந்துருங்க. ஏய், ரவுடி பசங்க நீங்க. நீங்க சொல்றத நாங்க எதுக்குடா கேட்கணும்? நீ வா துர்கா, சீக்கிரம் வா. ஏய், துர்கா, அங்க பாரு, கோவில் திறந்திருக்கு. ரவுடி பசங்க வேற நம்மள துரத்திட்டு வராங்க. இப்போதைக்கு நம்ம கோவில்ல போய் ஒளிஞ்சுக்கிறது தான் நல்லது. முதல்ல நம்ம கோவில்ல போய் ஒளிஞ்சுக்கலாம். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரி வா, சீக்கிரம் வா. துர்கா வா. ஐயரே,
இந்த பக்கம் ஒரு பொண்ணு பையன் ஓடி வந்தாங்களா? இல்லப்பா, நான் பார்க்கலையே. இல்லையே, இந்த பக்கம் தான் ஓடி வந்தாங்க. நாங்க பார்த்தோமே. எனக்கு தெரியலப்பா, நான் பார்க்கல. அண்ணா ஒருவேளை கோயிலுக்குள்ள போயிருப்பாங்களோ? கோயிலுக்குள்ள யாரும் போலப்பா, நான் இங்க தானே இருக்கேன். ஐயரே, நீங்க ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு தெரியாம உள்ள போயிருப்பாங்கல்ல? அப்படியெல்லாம் யாரும் போலப்பா, எனக்கு நல்லா தெரியும். அண்ணா நாம எதுக்கும் உள்ள போய் பார்க்கறது நல்லதுண்ணே. ஆமாண்டா, உள்ள போய் பாப்போம். வாடா. ஏய் ஏய், ஏய், சொன்னா கேளுங்க, உள்ள யாரும் இல்ல. யார் இவங்க? என்ன? இங்கதான் இருக்கா. அண்ணே சொல்லுங்கண்ணே. டேய் வரதா, என்னடா அவங்க புடிச்சிட்டீங்களா? அண்ணே, அவங்க எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போக பார்த்தாங்க. இப்போ கோயில்ல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. நாங்க பார்த்துட்டோம்ண்ணே. இன்னும் கொஞ்ச நேரத்துல பிடிச்சி இழுத்துட்டு வந்துருவோண்ணே. டேய் எங்க இருக்காங்கன்னு சொன்ன? கோயிலுக்குள்ளண்ணே. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அவங்க கோயிலுக்குள்ளேயே இருக்கட்டும். நீங்க 2 பேரும் அவங்கள பார்க்கலங்கிறத அவங்க காதுல கேக்குற மாதிரி பேசிட்டு அப்படியே மெதுவா வெளியே வந்து கதவை பூட்டிருங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிங்கண்ணே. டேய் இந்த வேலையை முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்கண்ணே. சரிடா, நீயும் தேடி பார்த்துட்ட, நானும் தேடி பார்த்துட்டேன். எங்கேயுமே இல்ல. கோயில்ல இருக்க வாய்ப்பே இல்லடா. வா, அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். துர்கா, நம்ம வெளியே போலாமா? ஐயரே, நாங்க சொல்ற வரைக்கும் திரும்ப கதவை திறக்காதீங்க. ஏன்? உள்ள ஒரு காதல் ஜோடி இருக்காங்க. அவங்கள ஊர் ஜனங்களுக்கு முன்னாடி கையும் களவுமா பிடிச்சு கொடுக்கணும். அதனால நாங்க சொல்றப்பதான் கதவை திறக்கணும். என்ன என்னென்னமோ சொல்றேன்? கோயிலுக்குள்ள காதல் ஜோடியா? அபச்சாரம் அபச்சாரம். பகவானே, என்ன இது சோதனை? சொல்லு வரதா, அவங்களை கோயிலுக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டியா? லாக் பண்ணிட்டோண்ணே. அவங்க உள்ளதானே இருக்காங்க. சரி, மீதியை நான் பாத்துக்கிறேன். சரிங்கண்ணா. சொல்லுங்க. சந்திரா, அந்த நவீனையும் துர்காவையும் மடக்கிட்டானுங்க. இப்போ அவங்கள கோயிலுக்குள்ள வச்சு பூட்டியாச்சு. கோவில்ல பூட்டி வச்சிருக்கீங்களா? ஏன்